ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். லாஸ்ட் அப்படிதாங்க இருந்துச்சு. நிஜமாலுமே இன்னைக்கு பசுவோட சீனை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஆனால் அவரோட என்ட்ரி நல்லா தான் இருந்துச்சு. பசு டாடி பார்த்த சந்தோஷம் இருந்தாலும் கார் ஓட்டிட்டு காவேரி கிட்ட வர மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஸ்டாப் ஆயிடும் தான் தோணுது. ஏன்னா இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். அப்படி கேஷு பேபிக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். ஸோ விஜயும் பக்கத்துல தான் இருப்பாரு. ஸோ ஏதாவது ஒரு மாதிரி ஆகி ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைச்சு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ல வச்சுக்குவோம். இன்னைக்கு எபிசோட் த்ரூ அவுட் த எபிசோட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா குமரன் அவர் மனசுல இருக்க ஃபீலிங்ஸ் சொன்னார். இன்னைக்கு ஒரு வழியா ஓப்பன் அப் ஆகி என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒருத்தங்களுக்கு கூட இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல நமக்கு இவர் அன்ஃபிட்டோன்னு தோணிட்டே இருக்கும்போது அதை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ரொம்ப அழகாக காமிச்சிட்டாரு. அது போக இன்னைக்கு அந்த ஹோல் எபிசோட்லயுமே டான்ஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. நம்ம காவேரி போய் ஆட போயிடுவாங்க. விஜய் பாப்பா வயிற்றுல பாப்பா இருக்குன்னு ஆக்ஷன் பண்ணிட்டே இருப்பாரு. அண்ட் லாஸ்ட்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டெப் போடுவாங்க, ஒரு குட்டி செகண்ட். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாரதம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க கங்காக்கு. கோபமா கத்துவாங்க. அப்ப பக்கத்துல நம்ம யமுனாவும் இருப்பாங்க. யமுனாவையும் சேர்த்து ஒரு திட்டிடுவாங்க. ஸோ த்ரூ அவுட் த எபிசோட் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. மிக்ஸ்டு எமோஷன்ஸாக போச்சு. குமரன் அவரோட லவ்வையும் சரி, அவர் படுற கஷ்டத்தையும் சரி, இன்சல்ட் பண்ணால் எவ்வளோ வலிக்கும் அப்படின்றத ரொம்ப அழகாக இன்னைக்கு எபிசோடில் பேசிட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவருமே காலையில் ஒர்க் பண்ண இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காரு. என்றைக்குமே கம்ருதீன் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா என்ன ஏது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாத ஒரு எபிசோட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நாளைக்கு என்ன வரும்?